அப்புறம் நிறைய TWS ஆகி போச்சு. ஆமா நிறைய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம லெஜெண்டரி பிராண்ட் இன்ஃபினிக்ஸ் அவங்க வந்து இப்போ ஸ்மார்ட் போன் உலகத்திலேயே நிறைய மலிவு விலை ஸ்மார்ட் போன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதுவும் கேமரா சென்ட்ரிக்காவும் ஒரு பக்கமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருந்தது. இது பேர் என்னது? SNOKOR iRocker Stix. சோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நேம் தான். இன்ஃபினிக்ஸ் டிசைன்டு பை ரியல்மி. அந்த மாதிரி இவங்களும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம இதுல பாப்போம் அப்படி என்னதான் இருக்கு, எப்படிதான் இருக்குன்னு பாப்போமா. கண்டிப்பா. ஓகே, இதோட ஸ்பெக்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துறோம். தாராளமா. 14.2 mm டைனமிக் பேஸ் டிரைவர். ஓகே, சோ நல்ல பேஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0. ஓகே. பேட்டரி வந்து சார்ஜிங் கேஸ் வந்து 300 mAh. ஓகே. இயர்பட்டுக்கு ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு வந்து 40. ஓகே. 40 mAh பேட்டரி. ரைட். அப் டு 16 hours பிளே டைம். 16 hours வரைக்கும் பிளே டைம் ஓவரால். அப்ப இண்டிவிஜுவல் பட்டுக்கு எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆமா. அடுத்து வந்து ஹைஃபை ஸ்பீக்கர். ஓகே. ஆட்டோ கனெக்ஷன். வெளியே எடுத்தோம்னா அந்த இது ஓபன் பண்ணிட்டு பட் வெளில எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். அடுத்து வந்து மியூசிக், கால் கண்ட்ரோல், கூகுள் அசிஸ்டன்ட், சிரிக்கலாம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா. அடுத்து வந்து செக்யூர் ஃபிட் டு கம்ஃபர்டபுள். சரி, ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க. குவிக் சார்ஜிங் வந்து டைப் சி கேபிள் இருக்காமா. ரைட். மத்த கீழ வந்து ஏதோ போட்டுருந்தாங்களே, இமெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரிட்டர்ன். இந்த குசும்பு கொண்டு குறைச்சல் இல்ல. இன்ஃபினிக்ஸ் மொபிலிட்டி லிமிடெட் அவங்க தான் இது பண்றது. அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு ஹெட்செட். ஆமா, மேட் இன் சைனாவா? ஆமா. அப்புறம் வந்து MRP வந்து 1999 மட்டுமே. அததான் இப்ப 499க்கு விக்கிறாங்க. 1499 வெறும் 499. 1 year வாரண்டி இருக்கு பேர். எப்படி கீழே போட்டு ஏதாவது ஃபால்ட் ஆனா கீழே போட்டுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி பட்ல டேமேஜ் இருக்கும். அதேதான். 2x பவர்ஃபுல் பேஸ். ஓகே. அல்ட்ரா லைட் ஸ்போர்ட் வியர். ஓகே. மல்டிஃபங்க்ஷனல் பட்டன் கண்ட்ரோல். அப்ப டச் இல்ல, பட்டன் தான். ஓகே, சரி. எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரே நிமிஷம் ஓபன் பண்ணுவோமா. சீல் வேற போட்டிருக்கீங்களா? புது பாக்ஸ் இப்ப அப்படிதான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஓபன் இட் அப். டன். பேக்கேஜ் வந்து சிம்பிளா இருக்கு. டைப் சின்னு சொல்லியிருந்தாங்களா ஐயா? ஆமா, டைப் சி. ஒயிட் கலர்ல டைப் சி கேபிள். சீக்கிரம் இத பாக்குறதுக்கு அந்த ஜெப்ரானிக்ஸ் மாதிரியே இருக்கு. விக்கி கிட்ட ஒரு ஜெப்ரானிக்ஸ் இருந்தது. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்லப்பா. ஆனா குவாலிட்டி நல்லா தெரியுதுல. ரொம்ப சிம்பிளா இருக்கு. நல்ல பயங்கர குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. 1500 ரூபாய்க்கு கொடுத்தா இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. இதுல வேற நீ மேபி எடுத்து அப்படியே பேர் பண்ணிக்க. அது ஆன் ஆகுதுன்னு பாரு. இந்த இடத்துலக்கு பட்டனே கிடையாது. எப்படியும் இயர்பட்ஸ் தான் வந்து பேர் ஆகிறதுக்கான. இல்ல, எடுத்த உடனே காமிக்கும்ல, அதுக்கு சொல்றேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. 2 சைடும் பேர் ஆயிடுச்சா? பேரிங் மோடுக்குள்ள போகும் கண்டிப்பா. iRocker Stix காட்டுது. பேர் எவ்வளவு பர்சன்டேஜ்? 90% பேட்டரி இருக்கு. சூப்பர். சோ டக்குன்னு பேர் ஆயிடுச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மியூசிக் நல்லா இருக்குடா. புள்ள கருப்பாய். ஏன்னா டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒண்ணு கிடைக்கும் பாத்தீங்களா. ஆனா மெட்டீரியல் பார்த்தோம்னா மெட்டீரியல் ரொம்ப சீப்பா இருக்கு. ரொம்ப சீப்பா இருக்கு சீரியஸா. மற்றது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பா தான் இருக்கு. வேற எதுவுமே கொடுக்கலையா? மேனுவல், வாரண்டி, பிளே, பாஸ், நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு, கூகுள் அசிஸ்டன்ட், மாசு. அதுல அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்களே. இல்ல, ஏன் தெரியுமா? சிங்கிள் பிரஸ் பட்டன். ஓகே, பட்டனுங்கிறதால கொஞ்சம் நல்லதுதான் சீரியஸா. இன்னொன்னு என்ன தெரியுமா? அது சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணா பிளே, பாஸ். ஓகே, அதே மாதிரி கால், ஆன்சர், கட். அதுக்கு
டபுள் டைம் பண்ணா நெக்ஸ்ட் ட்ராக், ட்ரிபிள் டைம் பண்ணா ப்ரீவியஸ் ட்ராக், லாங் ஹோல்ட் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட். எல்லாத்துலயுமே வந்து எல்லா இயர்பட்ஸும் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லா இயர்பட்ஸ்னா இப்போ ஒன் பிளஸா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. டச் இதுதான் கொடுப்பாங்க, டச் வேற வச்சிருப்பாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பேசிக்கா நீங்க வந்து ஒயர்ட் ஹெட்செட்ல என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அதே கண்ட்ரோல் கொண்டு வந்து அதே கண்ட்ரோல் தான் நீ சொன்ன கண்ட்ரோல் அப்படியே போட்டு வச்சிருக்காங்களா. உள்ள வந்து இத்தனைக்கும் அந்த டாப்பிங்கான வேற காமிச்சிருப்பாங்கடா, அது இருக்கு பாரு. ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5 அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலான்னு போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து 1.5 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு. பிளே டைம் வந்து 4 ஹவர்ஸ் பர் பட், 12 ஹவர்ஸ் சார்ஜிங் கேஸ் மூலமா. ஸோ காலிங் டைமும் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் தான், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாம் வந்து அதை எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், எல்இடி இண்டிகேட்டர் வந்து பேட்டரி எவ்வளவு இருக்குன்னு காட்டும். அது தவிர ஆபரேஷன்ஸ் இங்க இருக்கு பாரு. டேக் அவுட் த இயர்பட் ஃப்ரம் த சார்ஜிங் கேஸ் அண்ட் லாங் பிரஸ் ஃபார் 2 செகண்ட்ஸ் பண்ணா அது ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆன் ஆகும். இப்போ இதுல வந்து ஒரு பட்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா நான் பாக்ஸ்ல இருந்து எடுக்கும்போது ஒரு பட்டி இண்டிவிஜுவலா ஆன் பண்ணேன், அதனால ஒரு பட்டி யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆசைக்கு அதையும் பண்ணிடுவோம். நீ அதுக்கு முன்னாடி வந்து உனக்கு எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. அது ரைட், இது ரைட், லெஃப்ட். ஓகே, உனக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா. ஸ்டீரியோ நல்லா இருந்தது. ரொம்ப சவுண்ட் அதிகமா வச்சா நார்மலா கேக்குற மாதிரி இல்ல, அது ஒரு மாதிரி இறைச்சலா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஓவரா வச்சோம்னா டிஸ்டார்ஷன் ஃபீல் ஆகுது. ஃபுல் வால்யூம் வச்சோம்னா ஸோ ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லணும்னா 60 to 70% அது வால்யூம் வச்சிங்கன்னா செம்ம ஃபீல் கிடைக்குது. ஹையரா போக போக கொஞ்சம் கஷ்டம் தான். லாங் பிரஸ் ஃபார் 5 செகண்ட்ஸ். எவ்வளவு வால்யூம் இருக்கு? இதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நீ சொன்ன மாதிரி அதை மட்டும் வச்சுக்க. ஸோ ரைட் பட் மட்டும் யூஸ் பண்ண முடியுது, லெஃப்ட் யூஸ் பண்ண முடியாது தனியா. ஏன்னா அனைவரும் இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னா ரைட் தான் வந்து மாஸ்டர், இதுல இருந்து பேர் ஆகி அப்படி அங்க போற மாதிரி இருக்கும். மேபி நம்ம அதையும் செக் பண்ணிடுவோம். இப்போ நான் லெஃப்ட் ஆன் பண்ண என்ன ஆகுதுன்னு. ஓகே, டக்குன்னு பேர் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த சைடு எடுத்து ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஆஃப் ஆயிரும். ஆகும். ஆமா, ஸோ ரைட் தான் மாஸ்டர். தலைவர் வந்து தலைவரை சோலோவா யூஸ் பண்ண முடியும், பட் லெஃப்ட் சைடு பட் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னா லேட்டன்சி இஷ்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதை பார்த்துடுறேன். ஏன்னா லேட்டன்சினா இப்ப கேம்ல கன்ஃபார்மா லேட்டன்சி இருக்கும், அத பத்தி இல்ல. பட் யூடியூப்லயும் லேட்டன்சி இருக்கா அப்படின்னு கேட்டா ஐகியர் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதுல லைட்டா லேட்டன்சி இருந்தது. ஆமா, இது எப்படி இருக்கு நம்ம பாத்துடலாம். ஐகியரோட பெட்டராவே இருக்கு. யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த டிலே இருக்கு பாத்தீங்களா, ஆடியோ டிலே, அது அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. ஏன்னா ஐகியர் ஒன்னு நாங்க அந்த 2-in-1 மாதிரி ஒன்னு பண்ணோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் டிலே லைட்டா ஃபீல் ஆகும். இதுல அந்த மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. ஸோ கேமிங்காக லோ லேட்டன்சி மோட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ, அதில் எதிர்பார்த்துறாதீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இதே பட்ஜெட்ல என்னென்ன இருக்கு, 1500 ரூபாய்க்கு போட்ல இருக்கும் சரியா. மற்றபடி இப்போ ரியல்மி பட் எல்லாம் வந்து 1749 ரூபாய் ஏதோ. அதே மாதிரி ரியல்மி பட்டும் 2000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஓப்போவோட வந்து ஆஃபர் டைம்ல மட்டும்தான் 2000 ரூபாய் கிட்ட வரும். ஏன்னா அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் டச் கொடுத்துருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் கண்ட்ரோல், இது வந்து நார்மல் கண்ட்ரோல் தான். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஓகே, அதாவது ஆனா குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் சீப்பா இருக்கு. ஆமா, அந்த கேஸ் வந்து ரொம்ப சீப்பா ஃபீல் ஆகுது. பட் மத்தபடி ஓகே ப்ரோ, ஆடியோ குவாலிட்டி எல்லாம் வந்து கன்சிடரபிளி குட்னு சொல்லலாம். இந்த பிரைஸ்க்கு 1500 ரூபாய்க்கு வந்து TWS அது. ஆனா இதோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து இப்போதைக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா அதோட மாடல், அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலான்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது தவிர வந்து இன்புட் வந்து 2.5 வாட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் பை இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கறது தான் அதிகமான இடங்கள்ல நீங்க பாக்கலாம். உனக்கு என்ன தோணுது? 1500 ரூபாய்க்கு இது ஒர்த்தா? 1500 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டா எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லுவேன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து லாங் லைஃப்க்கு அதை நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது, பதில் சொல்லவே முடியாது. எதை பத்தியுமே நம்ம பதில் சொல்ல முடியாது லாங் லைஃப். ஏன்னா யாராவது வந்து ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணாதான் சொல்ல முடியும். இத நான் என்ன சொல்லுவேன்னா,
இப்ப நான் சைக்கிள் எல்லாம் போகும்போது யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும்னு தோணுது. காரணம் என்னன்னா வெளியில இருக்கிற சவுண்டும் எனக்கு கேட்கும். இன்னியர் டைப்னா அப்படி லாக் பண்ணிடும். ஆனா இதுல வந்து என்ன பண்ணா நான் சைக்கிள்ல போகும்போது யாராவது ஹார்ன் அடிச்சா கூட கன்ஃபார்மா கேட்கும். அது வந்து ஒரு வகையில வந்து அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஓடும் போது எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டா ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் டிசைன் இருக்குல்ல, OnePlus பட்ஸோட டிசைன் இருக்குல்ல, அதே தான். ஸோ கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், பெரிய பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாம ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் ஆச்சு. உனக்கு என்ன தோணுது? அதான் இந்த 1500 ரூபாய்க்கு ஓகே, பட் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசா சொல்ல முடியாது. அதாவது எவ்வளவு நாள் தாங்கும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது. இது அவன் எந்த மாதிரியான குவாலிட்டி சொல்றான்னு வச்சுக்கீங்களேன், ப்ராடக்டோட பில்டு குவாலிட்டி. நாங்க வந்து இதுவே ஆடியோ குவாலிட்டி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரைட் ப்ரோஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி அந்த ஐயப்பன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.